மலை முருகா. நெஞ்சில் மணக்குதையா சந்தனோ, நெஞ்சில் மணக்குதையா, கண்ண பறிக்குதையா உன்னழகு கண்ண பறிக்குதையா. நெஞ்சில் மணக்குதையா சந்தனோ, நெஞ்சில் மணக்குதையா, கண்ண பறிக்குதையா உன்னழகு கண்ண பறிக்குதையா. வேலுமயிலும் நீ உடனாய் கொண்டவனே முருகா, வள்ளி தேவனையும் துணையாய் கொண்டவனே முருகா. வேலுமயிலும் நீ உடனாய் கொண்டவனே முருகா, வள்ளி தேவனையும் துணையாய் கொண்டவனே முருகா. பத்துமலை முருகா ஐயா, பத்துமலை முருகா, பத்துமலை முருகா ஐயா, பத்துமலை முருகா. உன்னை வணங்குகிறோம் ஐயா, உன்னை வணங்குகிறோம். ஆனந்தவேல் முருகா ஐயா, ஆனந்தவேல் முருகா, பத்துமலை முருகா ஐயா, பத்துமலை முருகா. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். அதாவது குரு வணக்கம் அப்படிங்கிறது சார் மலேசியாவில் முருகப்பெருமான் கிட்ட உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு ராமாயணத்தில் குகனா அவதாரம் பண்ணினது முருகப்பெருமான். அனாதையாக ராமர் வரும்பொழுது நான் குருவா நின்று வழி சொல்கிறேன்னு கங்கை கரைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பஞ்சவடிவை காட்டி அங்கே ராமர் வாழ்கிறதுக்கு அனுகிரகம் செய்தவர் முருகப்பெருமான். ராமருக்கே குருவா நின்று வழி சொன்னவர் தகப்பன் சுவாமி. தகப்பனுக்கு குருவா நின்று வேதத்துக்கு பிரணவ பொருளுக்கு விளக்கம் சொல்லி தமிழ் வேதம் சொன்ன தெய்வம் இல்லையா. இந்த குரு பெயர்ச்சி நிகழ்ச்சி 2025 மலேசியாவில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய தருணம். நம்ம நேயர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை தரதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகனே குருவா நின்று வாய் வாய் என்ன வாய் உருவாய் அருவாய் செவ்வாய் செவ்வாயா ஜாதகத்தில் காட்சி தரக்கூடியவர் முருகப்பெருமான். செவ்வாய் திசை செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள் முருகனை குருவா நின்று வழிபாடு பண்ணுறதோ, முருகப்பெருமானினுடைய மந்திரங்கள் கேட்பதோ, தூவரம்பருப்பு சாதம் நிவேதனம் தருவதோ இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப பெரிய பிரீதியாக இருக்கும். மலேசியாவிலேருந்து ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன். ஜோதிடத்தோட இந்த குரு பயிற்சியினுடைய ராசி பலன் இது எப்படின்னா, நான் மட்டுமே இன்பத்தை அனுபவித்தேனே, நான் மட்டுமே கஷ்டப்பட்டேனே, யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 வேளை கரெக்டான டைம் காட்டும். கரெக்டா? கடிகாரம் சுற்றலைனா கூட 2 நேரம் கரெக்டான டைம் காட்டும். அந்த மாதிரி தான் திடீர்னு ஒருத்தருக்கு கோடியில் லாட்ரி சீட்டு விழுந்து பணம் வரும். திடீர்னு ஒருத்தர் பேசக்கூடாத விஷயத்தை மேடையில் பேசி பதவி பறி போய், மினிஸ்டருங்கிற பதவி பறி போய், கட்சி உறுப்பினருங்கிற பதவியும் பறி போய், நான் யாரை சொல்கிறேன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சனி வாயில் உட்காந்து தான் விளையாடுவார் எப்போவுமே. ஏன் இது திடீர்னு நடக்குது? ஒரு வீரர், கிரிக்கெட் வீரர் ஒரு நேரம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறார், இன்னொரு நேரம் பண்ண முடியறதில்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன். வருண் சக்கரவர்த்தியினுடைய பெயரை நான் எடுத்து கொடுத்தேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அதை நான் சொல்கிறதுக்காகலாம் இங்கே வரல. கேகேஆர் டீமில் சப்ஸ்டியூட்டாக வச்சுருந்தாங்க. அப்போ வருண் சக்கரவர்த்தியோட பேரை சொல்கிறேன், ஹி வில் பிளே ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு. அப்போ கேகேஆர் டீமோட கேப்டன் தினேஷ் கார்த்திக். அவனா இன்னைக்கு இந்தியாவில் லீடிங் பவுலர் வருண் சக்கரவர்த்தி. இதை தான் நம்ம ஜோசியத்தில் எல்லாரும் கேட்குறோம். இந்த ஜாதகம் தேருமா தேராதா, இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அந்த நட்சத்திரத்தோட பலாபலனை நான் பார்க்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக பார்க்கணும். கிரகத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் தான் பரிகாரங்கள். புதுசாலாம் எதுவும் யாரும் சொல்ல முடியாது. மச்ச அவதாரத்திலே சோமனை கொன்று வேதங்கள் காத்தனை. முதல்ல வேதத்தை காப்பாற்று. வேதத்தை காப்பாற்றுறதுனா என்ன? வேதம் சொல்கிற புரோகிதர்கள் அவர்களை வருஷத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 8 பேர் 12 பேர் 21 பேர், இன்னும் வசதி இருந்தால் 108 பேர் அவங்களுக்கு உணவுக்கு வழி பண்ணுங்க. காரு கேட்கல, பங்களா கேட்கல, படிப்புக்கெல்லாம் கேட்கல, வசதி வாய்ப்புக்கு கேட்கல. வேதத்தை காப்பாற்றுறதுனா வேத கோஷம் பூலோகத்தில் கேட்கணுங்கிறது மகாவிஷ்ணுவோட விருப்பம். சும்மாலாம் பகவத்கீதையை சொல்லலை அர்ஜுனனுக்கு. அவ்வளோ கேள்வி பதில். இப்போ நம்ம செஷன்லேயும் கேள்வி பதில் இல்லாமல் இருக்குமா? உண்டு கேள்வி பதில். நான் கேள்வி கேட்கணுமோ நிற்க வச்சு கார்த்திகேயனை கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் வியர்ந்து பார்க்கிறது அவரோட குருவை பற்றி பெருமையாக பேசுகிறார் பாரதி ராஜா சார்.
ஏன் இவர் நடித்தார், இவர் டேலண்ட்டு. அதே மாதிரி தான் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் மேடையில் ஏறும்போது என் குரு பாலச்சந்தருக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இப்படி குருவை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். யார் குரு? நமக்கு நல்லது பண்ணவங்க குரு, நம்ம வாழ்க்கைக்கு வழி சொன்னவங்க குரு. நம்ம கஷ்டப்படும் போது கவலைப்படாதப்பா, இந்த போய் ஜோசியரை பாரு, இந்த பாரு நான் உனக்கு பொண்ணு பார்த்து தரேன், கடனில் கஷ்டப்படுற அந்த பேங்க்கில் லோன் வாங்கிக்கோ, நீ சமாளிச்சுக்கோ, சின்ன உதவி, இப்படி வழிகாட்டுறது. இந்த வழிகாட்டுபவர் குரு. அவர் ஏழையாக தான் இருப்பார், சாதாரணமாக தான் இருப்பார். பாரதி ராஜா எந்த படங்கள்லையும் ஹீரோவாக நடிக்கலை, ஆனால் அவரோட சிஷ்யன், குருவை மிஞ்சின சிஷ்யன்கிறது இதுதான். அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணர் வியந்து கேட்குறார், குருவை மிஞ்சி போய் நின்னியேடா, அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்போ அர்ஜுனன் ரொம்ப பெரிய கேள்வி கேட்குறான் பகவத்கீதையில், நீ ஏன் என்னைய தேர்ந்தெடுத்து இந்த பாவத்துக்கு ஆளாக்குன? என் தாத்தாவை நான் கொல்லணுமா? எனக்கு வித்தை சொல்லி கொடுத்த குருவை எதிர்த்து நின்று நான் சண்டை போடணுமா? என் பெரியப்பா பையனோட நான் சண்டை போடணுமா? என் மாமனாரோட நான் சண்டை போடணுமா? இது என்னது இது? ஏன் நீ நினச்சா ஒரு பிரளயத்தை உருவாக்கக்கூடாதா? நீ நினச்சா ஒரு இயற்கை சீற்றத்தை உருவாக்கக்கூடாதா? அர்ஜுனனின் பெயர் சொன்னால் அச்சமுறும் உலகோ, இந்த உலகம் அர்ஜுனனை பேர் சொன்னால் எல்லாரும் பயம் போகுமா? அதனால தான் இடிக்கிறப்ப கூட அர்ஜுனான்னு பேர் சொல்லு, பயப்பட மாட்டேன் அப்படிம்பாங்க. இந்த ரத்தத்தில் பிறந்தவனால தான் இந்த ரத்தத்தை அழிக்க முடியும், வெளியிலேருந்து வந்து யாரும் அழிக்க முடியாது. கலியுகத்தில் உறவுகள் ஒருவரை ஒருவர் அழிப்பார்கள். பகவத்கீதை அவர் முதல் சொன்ன வார்த்தை. அப்போது தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நான் அவதரிப்பேன். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், எது தர்மம்? ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவிடுவது தர்மமா? நீ தர்மம் தர்மம்னு பேசுகிற? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, நம்ம யார் குடும்பத்தை கெடுத்தோம்? இந்த திங்கிங்லாம் நமக்குள்ளே இருக்கும். இது தர்மமா? எது தர்மம் அப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்குறான். படித்தவனுக்கு வேலை, பசித்தவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு சோறு சாப்பாடு, இது தர்மம். பசுக்களை காப்பாற்றுவது தர்மம், வேதத்தை காப்பாற்றுவது தர்மம், என் தச அவதாரங்களே தர்மம்ங்கிறார். இந்த விவேகானந்தர் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்கூலில் நான் 7th 8th படிக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி காமிச்சாங்க. அதில் அவர் எப்போ பாரு சாமியை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவர் இல்லைடா நிறைய நான் சொல்கிறேன் இல்லை நீ குரு எனக்கு சாமியை காமிச்சா தான் நான் ஒத்துக்குவேன், சும்மா சாமின்னே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸாக சரி வான்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சாமியை காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த மடத்தை சேர்ந்தவங்கள, ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவங்கள எடுத்ததில் வந்து அவர் கூப்பிட்டு போய் விவேகானந்தர் தலையில் கை வச்சு அவருக்கு அந்த உணர்வு என்ன, கடவுள் உணர்வு என்ன அப்படிங்கிறத காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ரி எடுத்தான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த விவேகானந்தர் சாமியை பார்த்தாலே எங்கேயாவது சாமியை பற்றி சொல்லணுமில்ல, எங்கேயுமே சொல்லலை. அவர் தன்னம்பிக்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார், இளைஞர்கள் தான் நாட்டுக்கு முக்கியம்னு சொல்லிகிட்டு இருந்தார், என்கிட்ட இளைய சமுதாயத்தை கொடுங்க தன்னம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் சொன்னது பூராமே ப்ராக்டிக்கலாக வந்து இளைஞர்களை பற்றியும் தன்னம்பிக்கையை பற்றியும் நாட்டினுடைய முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறதையே தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஒழிய ஏன் சாமியை பார்த்தாலும் சாமியை பற்றி சாமி கும்பிடுங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு அது ஒரு சின்ன சந்தேகம் வந்து. இப்படி சாமி விஷயத்தில் அப்பப்போ சந்தேகம் வந்துடும். ஆனால் எல்லாம் நினைப்பாங்க, என்ன திருநூறு வச்சு குங்குமமெல்லாம் வச்சுருக்காரு, இவர் சாமியை பற்றி இப்படி சந்தேகப்பட்டிருக்காருன்னா, இது வந்து நான் சாமி கும்பிட்றதுக்கு முன்னால் முதல்ல எங்கள் அம்மாவை நினச்சி தான் திருநூறு வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறேன். ஏன்னா நீரெல்லாம் நெற்றிப்பால்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அம்மாவை நினச்சி தான் நான் திருநூறு வைக்கிறதோ குங்குமம் வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணிக்குவேன். இந்த அஸ்ட்ராலஜி இது சம்மந்தப்பட்ட மாநாடு அப்படின்னு சொல்லி குரு பயிற்சிக்காக அது சம்மந்தப்பட்ட மாநாடு, நிறைய பேர் இங்கே அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பாக்யாவில் வந்து நிறையா இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பதில்லை, அதில் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேர் அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய குருக்கிட்ட படிச்சுட்டு
ஒரு 7-8 வருஷம் படிப்பு முடித்து அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா கெட்டிக்காரத்தனமாக குருக்கிட்ட தேர்வு பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கு திரும்பி போகலான்னு சொல்லி சொந்த ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. வர்ற வழியில் நல்ல வெயில், ஒரு காட்டு வழியெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தவங்களுக்கு பசி. அப்படியே வரும்போது ஒரு எல்லையில், கிராமத்து எல்லையில் ஒரு அம்மா வந்து தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாங்க கிணத்துல. சரி, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட தண்ணியாவது வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பக்கத்தில் 2 பேருமே போனாங்க. அந்த அம்மா தண்ணி சேர்ந்து கடைசியில் அப்படியே அந்த குடத்தை பிடிக்கிற நேரத்தில் பின்னாலேருந்து அம்மா அப்படின்னு அந்த அம்மா பயந்து அப்படியே குடத்தை விட்டுருச்சு. அது சர்ன்னு குடம் கீழே போய் உடஞ்சி மண் குடம் உடஞ்சிருச்சு. அப்புறம் இவங்களுக்கு திடீர்னு நம்ம அப்படி கூப்பிட்டோன்னே அந்த அம்மா எனக்கு ஒரு அதிர்ச்சி, யாருமே இல்லாமல் இருந்தது. நான் தண்ணி சேர்ந்து வரும்போது திடீர்னு பின்னாலேருந்து சத்தம் வந்து பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சாரிம்மா நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இருங்க, இன்னொரு இது இருக்குது குடம், அதை எடுத்து நான் கட்டி தண்ணி சேர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி சேர்ந்து கொடுத்துட்டு நம்ம கேட்டாங்க, யார் நீங்கள் 2 பேரும் அப்படின்னா, அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்தோம் குருக்கிட்ட அப்படின்னா. அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்ன, வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார், அவர் மறுபடியும் எங்கே போனார் என்னன்னு தெரியல, திரும்பி வருவாரா வரமாட்டாரா கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒன்றி 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் வந்துடுவார்னாரு, ஒருத்தர் வரவே மாட்டார் அப்படின்ட்டார். என்னப்பா அது, 2 பேருமே ஒரே குருக்கிட்ட படிச்சுட்டு வந்தீங்க, ஒருத்தர் வருவார்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் வரவே மாட்டார்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வருவார்னு சொன்னவர், இல்லைம்மா இன்றைக்கி மத்தியானமே வந்துடுவார், நீங்கள் சாப்பாடு ஆக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்து சாப்பிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்குள்ளே இந்த அம்மா ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் யார் இவங்க என்னங்கும் போது இந்த அம்மா வந்து சொல்லிடுச்சு, இப்படி எனக்கு வீட்டுக்காரர் வந்துடுவார்னு இவர் சொன்னார், இவர் வரமாட்டேன்னாரு, இவர் மத்தியானம் சாப்பாடே ஆக்கி வைங்கன்னு நான் சாப்பாடு ஆக்கி வச்சிட்டேன்னா, அப்போ பஸ்ஸு வந்தது, பஸ்ஸுலேருந்து இறங்கின பேசஞ்சரில் அவங்க புருஷன் வந்துட்டார். அப்போது எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் புறப்படும்போது இந்த 2 ஜோசிகாரில் வரமாட்டார்னு சொன்னவர் வந்து, எப்படி இவ்வளோ கரெக்டாக வந்துடுவார்னு நீ சொன்ன அப்படின்னா, எதை வச்சு வரமாட்டார்னு நீ சொன்ன அப்படின்னா, இல்லை அந்த அம்மா குடம் கையில் பிடிக்கிற நேரத்தில் வந்து திடீர்னு நம்ம கூப்பிட்டதில் குடம் பிடிக்கிற நேரத்தில் டக்குன்னு கையிலேருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ கை கட்டி அது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி அது ஸ்லிப் ஆனோடனே குடமும் உடஞ்சிருச்சு. ஸோ கை கட்டினது வாய் கட்டல, அதனால் வரமாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். நீ எதை வச்சு சொன்ன? நானும் அதை வச்சே தான் சொன்னேன். எப்படி அதை வச்சு சொன்னேன்? இல்லை, அந்த கையிலேருந்து ஸ்லிப்பானது உடஞ்சது இல்லையா, மண்ணோடு சேர்ந்துருச்சு, தண்ணியோடு சேர்ந்துருச்சு, அதனால் இந்த அம்மா புருஷனும் இன்றைக்கி வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, கணிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அந்த வியாக்கியானம் சொல்கிறதுங்கிறது அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட அது இதாகிடும். அதனால் ஜோசியமே வந்து சொல்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். நான் உண்மையிலே கார்த்திகேயன் சாரை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், நான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து காலைல எழுந்திரிச்சோடனே கந்த சஷ்டி கவசம், இந்த முருகன் பாடல்களை போடுகன், இது மட்டும் இங்கே இல்லை, நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்லும்போது காலில் எந்திரிக்கும் பொழுது எந்த ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறோமோ அந்த நாள் இனிமையான நாளாக அமையும். அதுபோல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லதை கேட்க நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து அந்த வார்த்தைகளையும் பேச்சுகளையும் கேட்குறதுக்கு எனக்கு ஆண்டவன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அதற்காக ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த நிகழ்ச்சி எங்கே நடத்தினாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு ஓரமாக இவங்களோட கூட உட்காந்து இந்த இதை கேட்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அவ்வளோ சிறப்பாக நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னா அந்த ஒரு 40 பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 பக்கத்தை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் ஒரு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒரு ஆன்மீகத்தையும் பெரட்டி போடுற அளவுக்கு ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை, அந்த கதைக்குள்ளே ஒரு கதை, ஒரு பேட்டர்ன் பேசிக்கிட்டே இருக்கார்.
அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு நகைச்சுவையோட ஒரு நமக்கு ஈஸியாக நம்ம மனசில் படுற மாதிரி அந்த டாபிக் போயிடுறார். அந்த டாபிக் போயிட்டாரே, இதை விட்டுருவாரோன்னு பார்த்தா மறுபடியும் எங்கே விட்டாரோ அதே இடத்துல வந்து அதே குசலனை மறுபடியும் பிடித்து கொண்டு மறுபடியும் அந்த பேச்சை தொடர்னார். அது எல்லாருக்கும்லாம் வராது சார். நிஜமாவே அவ்வளவு சிறப்பாக ஆரம்பித்த விஷயத்தை கடைசி வரைக்கும் வேறு இடத்துக்கு போனால் கூட அதே இடத்துல வந்து நீங்கள் எல்லாரும் இதை கேட்ட கதை கேட்பவர்கள் எல்லாரும் செல்வந்தராகணும், நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. 7:30 ஆரம்பிச்சிருச்சு, சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சு, பத்திரமா போகிற வெளில கீழே விழுந்துட போகிற, மண்டை கிண்ட உடஞ்சிட போகுது, கால் விளங்கிற போகுது, அது விளங்காது இது விளங்காதுன்னு. ஆனால் அறச்சொல் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. திருவையாறு ஸ்பெஷல் கிட்டத்தட்ட மோர் தேன் 70 இயர்ஸ் அவங்க அந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையான அல்வா. திருவையாறு யார் போனாலும் தமிழ்நாட்டில் அந்த அல்வா வாங்காமல் திருப்பி வரமாட்டாங்க. திருவையாறு ஸோ ஸ்பெஷல். அசோகா அல்வா உங்களுக்காக இருக்குது, வெயிட் பண்ணி அதை நீங்கள் எடுங்க. ராசி பலன்னா நிறைய பேர் மேச ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே மொக்கையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி போகிறதுக்கு நான் விடமாட்டேன். ஏன்னா நானே ஜோதிடர், நான் சொல்கிறேன் நிறைய ராசி பலன் குப்பையாட்டம் வருது. எனக்கே அதில் கோபம் உண்டு. என்ன அந்த ஜோதிடத்தோட மகத்துவம் எப்பேற்பட்டது, அந்த கிரகத்தினுடைய தன்மை எப்பேற்பட்டது, குப்பையாட்டம் சொல்கிறாங்க அந்த ராசி பலனை. முதல்ல இந்த ராசி பலன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் சுற்றி வருவது தான் ஜோதிடம். இந்த 27 நட்சத்திரத்தையும் 12 ராசி பிரிச்சுக்குச்சு. அப்போ ஒரு ராசியில் 3 நட்சத்திரத்துக்கு மேலே இதில் சந்திரன் போகும் பொழுது உங்களுக்கு என்ன பலன், நான் நாளைக்கு என்ன உணவு சாப்பிடுவேன், யாரை சந்திப்பேன், இதை வந்து இந்த ராசி பலனில் சொல்ல முடியும். நான் ராசி பலன் சொல்கிறேங்கிறதுக்காக அதை பெருமைன்னு சொல்ல வரல. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்கள் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அதுதான் சந்திராஷ்டமம். சார் சந்திராஷ்டமம்னா நான் ஏன் சார் அதை போய் பார்க்கணும்? சந்திரனுக்கே ஸ்தானம் சரியில்லைங்கிறது தான் சந்திராஷ்டமம். அப்போ அந்த ராசிக்கும் ஸ்தானம் சரி இருக்காது. அன்னைக்கு வம்புழுப்பாங்க, நம்மளை அழுவ வைப்பாங்க, சண்டை போடுவோம், கூகுள் மேப் வேலை செய்யாது, நம்ம ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போவோம், தடுமாறுவோம். சந்திரன் மனோகாரகன். என்ன அது மனோகாரகன், மனோகரன். என் மனசு என்ன சொல்லுது, என் கான்ஃபிடென்ஸ் என்ன, அன்னைக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கும், வார்த்தைகள் தடுமாறும், ஜோதிடரும் கணக்கு தப்பாக போடுவார். இதுதான் சந்திராஷ்டமம். பணத்தை கொடுத்து சில்லறை வாங்காமல் வந்துடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்பளம் நமத்து போயிடும், உப்பு கூட இருக்கும், கோபம் வரும் சட்டுன்னு. இதுதான் ராசி பலன். இதில் சந்திரன் எப்படி தினமும் மாறிக்கிட்டே இருக்காரோ, 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார், மாறிக்கிட்டே இருப்பார். இது எப்படி சந்திரன் மாறுறாரோ இதை போலவே குரு மாறுவார், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை. ராகு கேதுக்கள் 18 மாதங்களுக்கு ஒரு முறை. சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சனியினோட நிழல் முன்னாடியும் விழும் பின்னாடியும் விழும். எப்படி? சனி பகவானோட நிழல் முன்னாடியும் விழும் பின்னாடியும் விழும். முன்னாடி 2.5 ஆண்டு, பின்னாடி 2.5 ஆண்டு, நடுப்பற 2.5 ஆண்டு. இதுதான் 7.5 சனி. எனக்கு 7.5 வந்துருச்சு, நான் கஷ்டப்பட்டேன், இது ஜோசியம் இல்லை. 7.5 சனியில் சுற்றுக்கணக்கு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர தசை நடந்ததுன்னா இந்த 7.5 சனி கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. சார் நிஜமாவா சார்? இந்த ராசி பலன் ஒரு கியூரியாசிட்டி. 10% பலிச்சா பெரிய விஷயம். இதை போட்டுக்கிட்டு பணம் கொட்ட போகிறது, புதையல் யோகம் அடிக்க போகிறது, ஒன்றும் அடிக்காது. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இப்போ எப்படின்னா 12 ராசியையும் ரவுண்டில் விடுறாங்க. நான் இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு துன்பம் அப்படி இல்லை. பால பிம்பத்தில் பிறந்த ஒருவர் வயோதிகத்தில் இறக்கணுங்கிறது விதி. எப்படி? பால பிம்பமாக பிறந்து முதுமையை கடந்து வயோதிகத்தை அனுபவித்து
இறக்கணுங்கிறது விதி. ஃபஸ்ட்டு சந்திரன் வருவார், பாலபிம்பம், கரெக்டா? சந்திரன் வளர்றாரா? அடுத்து செவ்வாய், ஸ்பீடு. இந்த 15லேருந்து இந்த 13லேருந்து 19 வயசு டீனேஜ், துருன்னு இருப்பாங்க, ஸ்பீடாக இருக்கணும். 7 வருஷம் செவ்வாய் தசை, சந்திர தசை 10, 10லேருந்து 7 17, சுறுசுறுப்பாக துருன்னு. வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, லாபம்னா என்ன, இதெல்லாம் தெரியாத வயது, டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் அந்த ஸ்பீடு, இதை அனுபவிக்கணும். குரு வருவார், கல்யாணம், புத்திரபாக்கியம், காதல், குடும்பம். திருமணம் கடமையை தவிர ஆசைக்காக செய்வது திருமணம் அல்ல. ஆசைக்காக பண்ணிக்கிறது அது வேற. திருமணம்ங்கிறது சமுதாய கடமை. 2 குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சம்பந்தம் கலந்துக்கணும். அப்பா அம்மாவினுடைய மனதை நோகடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இதெல்லாம் அனுபவம். தாய் தகப்பன் மனது வருத்தப்படக்கூடாது. ராமபிரான் காதலிச்சிட்டார், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கம்பராமாயணம். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ காதலை அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும். பெத்த பிள்ளைகள் நேரடியாக சொல்லக்கூடாது. தாய் தகப்பனுக்கு கொடுக்குற மரியாதை அது. விஸ்வாமித்திரர்கிட்ட ராமர் போகிறார், எனக்கு சீதையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ராமா, உனக்கு சமமானவள், உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். யாரு? குரு. ஒரு குரு போதுமா? ஏக குரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ராமருக்கு யார் யாரெல்லாம் குருன்னு பாருங்க. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஜாம்பவான். விபீஷணன் குருவான் இன்னும் அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறான். பலா அதிபலாங்கிற மந்திரத்தை விஸ்வாமித்திரர் சொல்கிறார். எத்தனை குரு மாறுறாங்க பாருங்கள் வாழ்க்கையில். எல்லாத்தையும் குருவாக ஏற்றுக்கிறார். இப்போ ராமரோட கல்யாணம், விஸ்வாமித்திரருக்கு ஆசை. விஸ்வாமித்திரர் இஸ் அ நான் பிராமின், புரோகிதம் கிடையாது, பிராமண குடும்பத்தில் வளரல, வேத பாராயணம் பண்ணுற குடும்பத்தில் வளரல. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஐயர் வேணும், அந்த வேத மந்திரங்கள் சொல்லப்படணும். அப்போது ஆசையாக கேட்குறார், ராமா உன் கல்யாணத்தை பேசி முச்சனேப்பா, எனக்கு நீ இதை செய்யக்கூடாதா? உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு. இந்த உலகமே இந்த கல்யாணத்தை பற்றி பேசும், விஸ்வாமித்திரர் நின்று செஞ்சு வச்சான்னு, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு. ராமர் ஒரே வார்த்தையில் சொன்னார், காதல் மட்டும்தான் என்னோட வேலை. இது எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தசரதன் கிட்ட போகிறார். வசிஷ்டர் குலகுரு. வசிஷ்டர் பழி வாங்குறார். யார? விஸ்வாமித்திரர். ஒரு பிராமண இதில் இல்லாத நீ வந்துடுவியா? விட்டுருவோமா உன்னைய? தசரதன் என் குரு வசிஷ்டர் தான் திருமணத்தை முன்னாடி நின்று செய்யணும். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. சத்திரியன் இல்லையா, பிறப்பால சத்திரியன், ராஜா. ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறப்ப சாப்பாடை சாப்பிட்டுட்டு, என் தேசத்தில் பஞ்சம் பசி பட்டினி, நாடா நீங்கள் ஆசிரமத்தில் காட்டுக்குள்ளே உட்காந்து விருந்தா திங்கிறீங்க, அப்படி இந்த பசுமாடு உனக்கு சோறு போட்டுச்சான்னு கேட்டான். யார? வசிஷ்டரை பார்த்து. நந்தினி காமதேனுங்கிற தெய்வீக பசு. சார் ராசி பலனில் எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? இவர்களோட மகத்துவம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய மகத்துவங்கள் தெரியாமல் 12 ராசியை பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை, 27 நட்சத்திரத்தை பற்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் ஆனால் எதை பார்க்கணும்? அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும். யார் அந்த அருந்ததி? வசிஷ்டரோட மனைவி. இப்போ தெரியுதா எங்கே தொடர்பு வருதுன்னு ஒன்றுக்கும் வாழ்க்கையில்? இவர்களோட பெயர்கள் சொல்லப்படணும். இவர்களெல்லாம் குருமார்கள். 2 குருவுக்கு சண்டை. நீ பெரியாளா நான் பெரியாளா? விஸ்வாமித்திரர் இந்த உலகத்தோட இயக்கத்தை நிறுத்துறார், பூமியோட சுழற்சியை நிறுத்துறார். 3 பெரும் தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன். விஸ்வாமித்ரா, உனக்கு இந்த கோபம் வரும்னு தெரியும், இதெல்லாம் ஒரு காரணமாக தான் நடக்குது. நீ புரோகிதத்தில் இருந்தீன்னா, நீ இந்த வேதம் பாராயணத்தில் இருந்தீன்னா உனக்கு ஆசை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஊருக்கு நல்லது சொல்லி பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஒரு அனுபவமாக இதை கொடுத்தோம். நீ உன் கடமையை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. வடக்கு திசையில் இந்த காட்டுக்குள்ளே போ, ஒருத்தன் சிங்கத்தை தேடிட்டு வருவான், அவங்கிட்ட நீ போய் பேசி, இந்த உலகத்தோட இயக்கம் என்னன்னு உனக்கு தெரியும். இவருக்கு ஒன்றும் புரியல விஸ்வாமித்திரருக்கு. சரி நான் உலகத்தை இயங்க வச்சிட்றேன்னு
9 கிரகத்தையும் 27 நட்சத்திரத்தையும் இயக்குறார் விஸ்வாமித்திரர். செயல்படட்டும் அப்படின்னு. ஒரு முனிவருக்கு அந்த தவ பலன் உண்டு. ஒரு ராஜாவால் இருந்தப்ப சாதிக்க முடியாததை ஒரு முனிவராக இருந்து விஸ்வாமித்திரர் சாதித்தார். ஒரு சின்ன பையன் 3லேருந்து 5 வயசு இருக்கும், எனக்கு சிங்கம் வேணும் அப்படின்ட்டு உடையாடுறான். விஸ்வாமித்திரர் பார்த்துட்டு, இவங்கிட்ட போய் நான் என்னத்தடா கற்றுக்க போகிறேன், யாரா இவன், இவன் யார், இவன் என்னத்தை சொல்லி கொடுக்க போகிறான், ஐயோ ஒன்றும் புரியலையே, இந்த தெய்வங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நம்மக்கிட்ட ஈஸியாக சொல்லக்கூடாதா, ஏறுறவன் அவரை வயசானவர் இல்லையா தூக்குறார் தோளில், தாத்தா மாரில் எட்டி உதைக்கிறான். ஒரு தாத்தா பாட்டிக்கு எது சந்தோஷம், குழந்தை நெஞ்சில் உதைப்பது. விஸ்வாமித்திரருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் வருது மனசுக்குள்ளே. உன் அப்பா அம்மா யாருன்னு கேட்குறார். எங்கள் அம்மா அந்த ஆசிரமத்தில் தான் இருக்கார், வா போகலாம், கூட்டிகிட்டு போகிறேன் வா. உன் பின்னாடி நான் வரணுமா, பேர புள்ள பிறந்தா அவங்க பின்னாடி நம்ம போய்த்தான் ஆகணும், ஓடித்தான் ஆகணும், அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அவங்க அம்மா கிட்ட போகுது. அது கண்வ மாமுனிவரோட ஆசிரமம். அவர் பெயர் கண்வர். சாகுந்தல பறவைகளால் வளர்க்கப்பட்டவ சகுந்தலா. சாப்பாடு போடுறா. தான் பொண்ணுன்னு தெரியாமல் விஸ்வாமித்திரர் உட்காந்து சாப்பிட்றார். பசி வயிறு ரொம்புது. பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க கொடுத்து வச்சவங்க எப்போவுமே சாப்பாட்டில் வயிறு ரொம்பும். ஆண் பிள்ளையை பெற்றவங்க மருமகிட்ட பர்மிஷன் தான் கேட்கணும், அம்மா சாப்பிட வரலாமா அப்படின்னு. அவள் சாப்பாடு போட இவருக்கு வயிறு நிறைஞ்சிடுது. யாருன்னு கேட்குறார். கண்வர் எய்த்தாப்பில் தவம் முடிச்சுட்டு வரார். விஸ்வாமித்திரரே பாரும், இது உம்ம பொண்ணு, இது உம்ம பேரன். அப்போ என் மாப்பிள்ளை யாரு, துஷ்யந்தன். எங்கே இருக்கான், நாட்டில் இருக்கான், இவங்க காட்டில் இருக்காங்க. என்னம்மான்னா அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. யாருக்கு, துஷ்யந்தனுக்கு. வசிஷ்டர் அந்த நினைவுகளை அழித்து விடுகிறார். விஸ்வாமித்திரர் போய் கெஞ்சுறார், சண்டை போடுறார். டேய், கமண்டலத்தில் தண்ணி எடுத்து உன்னை நரியா போன்னு சபிச்சிடுவேன், நாயா போன்னு சபிச்சிடுவேன். இந்த பக்கம் பொண்ணு சகுந்தலை மூக்கு சிந்திக்கிட்டு, அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கொசரம் அவரை விட்டுடுங்க. இதுதான் பெண் பிள்ளையோட மனது. கணவன் மனைவி ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அவர் என்னை மறந்தாலும் பரவாயில்ல, அவர் நினைவாகவே நான் இருக்கேன். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணட்டும், கிரகங்களே கண்ணை மூடிக்கங்க. விஸ்வாமித்திரர் சொன்ன முதல் வார்த்தை, தவ பலனை நான் ஓரமாக வைக்கிறேன். நான் ராஜ ரிஷிங்கிற பட்டம் வாங்கினவன், அந்த ரிஷி இந்த ரிஷி எல்லா ரிஷிங்கிற பட்டம் வாங்கினவன். என் மாப்பிள்ளையோட காலில் போய் விழறேன். எல்லாரும் தெய்வங்கள்லாம் கண்ணை மூடிக்கங்க. இது ஒரு குரு எவ்வளோ பணிவுடன் தன் குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளையோட காலில் விழுவுறார். அப்போ தான் நம்ம எம்என் நம்பியார் என்ட்ரி. யார், வசிஷ்டர். அப்புறம் என் வில்லன்னா எம்என் நம்பியார் தானே. அந்த வசிஷ்டர், இப்போதான் நீ பிரம்ம ரிஷி, எனக்கு சமமாய் நிற்கிறாய். ஒரு குருவுக்கு பணிவு வேணும், எல்லோரையும் அவன் அன்பால் நேசிக்கணும். எப்போ நீ அவன் காலில் விழுந்தியோ இந்த பணிவு உன்னை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை துஷ்யந்தனுக்கு கொடுக்குறார். தாம் பொண்ணை வாழ வச்சு பிரம்ம ரிஷி. நிறைய பேர் நினச்சிப்பாங்க பிரம்மச்சாரினா என்ன, கல்யாணமாகாமல் இருக்கவனுக்கு பேர் பிரம்மச்சாரியா, அவன் அஞ்ஞானி கிடையாதுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணாதவனுக்கு பேர் பிரம்மச்சாரி இல்லை. இந்த உலகத்தோட ரகசியம், பிரம்மத்தோட ரகசியங்கள் அறிந்தவன்கள் ஜோதிடர்கள், இந்த பிரம்மத்தோட ரகசியம் அறிந்தவர்கள். சனிக்கிழமை 9:10 ராகு காலம், திங்கக்கிழமை 7:09 ராகு காலம், வெள்ளிக்கிழமை 8 to 9 ராத்திரி சுக்கரஹோர. இதில் நீ நெய் தெய்வம் ஏற்று, தாமரைப்பூ சமர்ப்பணம் பண்ணு, 108 இதழ்கள் கொண்ட தாமரை. ஏன், 9 கிரகம் 12 ராசி. எப்பேற்பட்ட ராசி, எப்பேற்பட்ட கிரகம், எப்பேற்பட்ட நட்சத்திரம், குப்பை மாதிரி இன்னைக்கு இருக்கு. எனக்கே வருத்தமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த குரு 12 ராசிக்கும் வந்து உங்கள் வீட்டில் கதவை தட்டி, உங்கள் ராசியினுடைய கதவை தட்டி, உனக்கு இருக்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை டிஸ்மிஸ், உன் குடும்ப பிரச்சனை சால்வ்டு, உன் பொண்ணோட கல்யாணம் பையனோட கல்யாணம் இந்தா, கடனில் கஷ்டப்படுறியா, குரு தனிச்சு இருப்பார். அந்த குரு பகவானுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்கள் ஜாதகத்தில் பாவகிரகம் இருந்தால் பணம் கையில் தங்காதியா, அடித்து உறுதியாக சொல்கிறேன். சார் குரு அப்பேற்பட்டவரா சார், அந்தணன்
ஏழை அந்தணன், வசிஷ்டர், வியாசர், வைசம்பாயர், மகான்கள், ஆதிசங்கரர், இப்படி மகான்கள் தெய்வத்தை தரிசனம் பண்ணினவர்கள். இப்போ நம்ம திருப்பதி போகணும், யாரை போய் கேட்போம்? இப்போ கூகுளில் கேட்குறாங்க எல்லாரும். அப்போ திருப்பதி போயிட்டு வந்தவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். ஐயா, நீ தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்கிய, உன் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு. ராகவேந்திரர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யாரு? வள்ளலார். மகான்களோட சரித்தம் பூமியில் பேசப்படணும். ஷீரடி சாய்பாபா இப்போ ஆப்ரேஷனை தடுத்து நிறுத்துறார். பிரமிச்சு போகிறாங்க எல்லாரும். என்ன ஸ்தலங்க அது? அந்த சாய்பாபா அப்பேற்பட்டவராக இருக்காரு. உயிரோடு இருக்கவங்களாம் இன்றைக்கி நம்மளை கார்ப்பரேட் குரு, இதெல்லாம் வேறு கேட்டகிரி. இதெல்லாம் குரு லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கவே முடியாது. ஜீவசமாதி அடைந்தவர்கள், இவர்களுடைய வரலாறு, இவர்களுடைய சரித்திரத்தை நம்ம உயர்வாக பேசணும். குரு பகவான் மிதுனத்தில் வரதுனால அவங்களுக்கு இப்போ சில பேர் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பிஸ்னஸ்ஸு, நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைக்கலாம், வேலை அமைக்கலாம். சில பேர் பூரி சொத்துலாம் இதெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இது அருமையான ஒரு அவங்களுக்கு வேணால் ஜென்ம குருன்னுவாங்க. அவங்க குரு ஜென்ம குருன்னு அலைச்சல் இருக்கான், மன உளைச்சல் இருக்கான். வேணாம், நல்ல காரியெல்லாம் நிறைய நடக்கும். இப்போ ராகு பகவான், கேது பகவான் எப்படி இப்போ மாறுறாங்க, அவங்க மாறுறாங்கன்னா இப்போ அவங்க விஷயத்தில் நிறைய விஷயம் இந்த ராகு பகவான் பொருளாதாரத்தில் அள்ளி கொடுப்பாரு. இப்போ இந்த நீங்கள் மலேசியான்றது இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது, நிறைய அள்ளி கொடுப்பார். சில விஷயம் தப்பான விஷயத்தான் அவர் நம்மளை உள்ளே தள்ளி விட்டுருவார், இல்லை நஷ்டப்படுத்துவார். பெரிய ஆசைகள் ஒரு பணத்தை நிறையா அதில் போட்டால் அப்படி அள்ளி விடலான்னா அவங்கள மாட்டிக்கோங்க, சிக்கிக்கோங்க. மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு அப்படிங்கும்போது ஸ்தான பலன் இங்கே கெட்டு போயிடுது. ஏன்னா குரு மறைஞ்சிடுறார், அரைமறைவுன்னு சொல்லுவாங்க, 3ஆம் இடம். அப்போ இந்த டைமிங்கில் தான் ராமர் வனவாசம் போன டைமிங் இது. அப்போது அதுக்காக மிதுன ராசிக்கு குரு பலன் நல்லா இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. அவரோட பார்வை பலன் இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்காக குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பீரியட் நீங்கள் ட்ரை பண்ணால் டெஸ்ட் டியூப் பேபி ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும், குழந்தை சீக்கிரமாக கிடச்சிரும். அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க, இந்த ராசிக்காரவங்க குழந்தைக்காக, அதாவது பொண்ணுக்கு குழந்தை இல்லை, பையனுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்க இந்த மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதேமாதிரி இந்த ராசிக்காரவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உறுதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு, கன்ஃபார்மாக சொல்லலாம். அதேமாதிரி கணவன் மனைவி மிக ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்புக்காக வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்களோட படிப்பு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணம் செல்லணும்னாலும் ஆன்மீக பயணம் மிக சிறப்பாக இருக்கும். தகப்பன் வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த பீரியடில் சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. மிதுன ராசிக்கு குரு பகவான் உள்ளே வராரு. அப்போ குரு பகவான் உள்ளே வராருன்னா என்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுக்கிறோன்னா, ஒழுக்கத்தை கற்றுக்கிறணும். ஏதாவது நம்ம சின்ன சின்ன தவறுகள், நம்மளை அறியாமல், மனிதர்கள் தானே எல்லாருமே சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய விஷயந்தான். அப்படி இருக்கும்பொழுது மிதுன ராசிக்காரங்க தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து கொண்டு இருந்தால் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு நம்ம இடத்துல உட்காந்தாரா நம்ம நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கடுத்தபடியாக சரி குரு உட்காந்துட்டாரே அதுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னா இல்லவே இல்லை. குரு எப்பவுமே அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்தை சுபத்தன்மையாக்குவார். இந்த குரு பார்வை மூலமாக அத்தனை விதமான சிந்தனைகளும் சிறப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அந்த சிந்தனைகள் நல்ல விதமாக இருந்தால் குரு என்ன பண்ணுவார்னா உங்கள் கூட இருந்து உதவி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. குருவின் பார்வை மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் திருமண சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. நண்பர்களால் அதிகமான பாதிப்படைந்த மிதுன ராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக இருப்பாங்க, என் நன்மை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு இருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல நண்பரை நீங்கள் தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு வரும், அல்லது உங்கள் கூட இருக்க நல்ல நண்பர் உங்களுக்கு உதவி புரிவதற்கான பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குனாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய அப்பாவின் முழு ஆசீர்வாதம், உங்கள் குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. Afternoon. I just want to ask a question. For example, that some people, they believe in Guru
and they pray to the Guru. And they believe that the Guru will take care of them. So some of these people, they don't see horoscope because they believe in the Guru and they believe the Guru will take care of them. But some people say that you should go and see your horoscope. So what is your opinion on this? Thank you. Thank you. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிலர் குரு அவங்களே போய் கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு சிலர் கேட்டு பண்ணுறாங்க. இதில் எது நல்லது, எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் அ கொஸ்டின், ரைட்? சி, வென் யூ ஆர் சிக், when you are not well, when your desires are not fulfilled, what you should do, you should consult a person. When you are doing good, continue. When you are not doing good, take an opinion from doctor and go to medical. So doctor is different. Doctor won't give you medicines. He will say which medicine. Similar way, astrology will guide you. See, you out of 23 nakshatras, you born in this nakshatra, and here is the problem. You go to that temple, that will get solved. Bhakti, various forms of bhakti. யாகங்கள், வேதங்கள், தான தர்மங்கள், ஆசீர்வாதங்கள், கதைகள் கேட்கிறது. That is what Parishit did on the 18 days. He was not sure he was going to live for 18 days or after that. No, he had no idea. But he listened to those stories and attained eternal fulfillment. That eternal fulfillment is our life. That is what called as self-realization, self-actualization. This world doesn't belong to me. My house doesn't belong to me. All relations do not belong to us. This is a temporary life. Hope I answered your questions, right? ஸோ இது வந்து இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் தான். ஆனால் முறைப்படி ஒரு டாக்டர்கிட்ட உட்கார்ந்து எனக்கு என்ன ப்ராப்ளம், ஓகே நான் மெடிக்கல் போகட்டுமா, அப்படி போகிறது ரொம்ப நல்லது. பட் ஒரு சிலருக்கு அது கிளிக் ஆகிடும் சமயத்தில், பட் ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாது. ஒரு உதாரணம், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, பேராசிட்டமால் 5 ml என் ஒய்ஃப் கொடுத்தாங்க, ஃபீவர் சரியாகலை. செகண்ட் டே ஐ டுக் ஹிம் டு த டாக்டர். டாக்டர் அட்வைஸ்டு மை ஒய்ஃப், 10 ml கொடுமா, அவன் இப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டான், நீ பழைய ஃபார்முலாலேயே 5 ml கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ஃபீவர் சரியாகாது. ஓ ஓகே, 10 ml கொடுத்தாங்க, அன்றைக்கி ஈவினிங்கே ஃபீவர் சரியாயிடுச்சு. தட் இஸ் லைக், இன்றைக்கி ஜோதிடமும் புரோகிதமும் பிரிஞ்சிருச்சு. இன் ஓல்டன் டேஸ் அஸ்ட்ராலஜர் இஸ் அ புரோகிதர், ரிமெம்பர் இட். அவர் பூஜை பண்ணுவார், அவர் பரிகாரம் பண்ணுவார், அவர் கல்யாணம் பண்ணி வைப்பார். திஸ் அஸ்ட்ராலஜி இஸ் given by Vedic Brahmin people, not by Naidu, not by Pillamar, not by Chettiar, not by other community. Vedic community people has given this beautiful astrology to the world. ஓகே, இப்போது மிதுன ராசிக்கு ஜென்மகுரு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அப்படிலாம் அதை பார்க்க வேண்டியதில்லை. வைராக்கியம் ஜாஸ்தி இருக்கும், உங்கள் மன உறுதி, உள்ள உறுதி. ராமர் எவ்வளோ உள்ள உறுதியோடு இருந்தார், அதை தான் இவங்க என்ன சொன்னாங்க, ஜென்மகுரு. லக்னத்தில் குரு வந்தால் நிறைய பிராயச்சித்தங்கள் செய்வீங்க, நிறைய புண்ணிய காரியங்களை தேடுவீங்க. இதைத்தான் இவங்க எல்லாரும் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் 4 வார்த்தையில் சொல்கிறேன். இதுதான் எனக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம். அவங்க இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்குவத்துக்கெலாம் வந்துட்டு இருக்காங்க. பட் தே நரேட்டட் வெரி வெல். என்னென்னா இந்த 4 விஷயந்தான்: ஜென்ம குரு, வைராக்கியம், உள்ளம் உறுதி, ஸ்டபன்னஸ். இதுதான் சுபகாரியங்கள் நடக்கும். இந்த குருவுக்கும் ஹார்மோனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. அந்த ஹார்மோன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கும், அந்த ஹார்மோன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். மிதுனத்தில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? ஓகே, வணக்கம். ஆக்சுவலி என்னென்னா, குருன்றவர் வந்து யார்? ஒரு பிறப்பு கட்டத்தில் அவர் நீச்சமாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், உச்சமாக இருந்தால் என்ன பலன், இதை சொல்லிட்டு அப்புறம் ஒரு ராசிக்கு சொல்லுங்க. ஜோதிட வகுப்பில் தான் சேரணும். ஜெனரலாக சொல்லிடுங்க, குருனா யார்? ஏன்னா குரு வந்து அந்த 9 கிரகத்தில் இருக்கிறவங்கள சில பேருக்கு தெரியுது. சில பேர் வந்து அந்த குரு வந்து தட்சணாமூர்த்திக்கு போய் செய்கிறாங்க. அப்போ இல்லை, அவர் ஒரு தான். சி, இட்ஸ் லைக் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். வசிஷ்டர், வியாசர்,
வைசம்பாயர், ஆதிசங்கரர், விஸ்வாமித்திரர், எத்தனை குருவோட பேர் சொன்னேன்? ஆமாம் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். ஆமாம் தட்சிணாமூர்த்தியும் இன்கார்னேஷன் ஆஃப் ஜூபிட்டரை தவிர முழு குருங்கிறவர் அவர் கிடையாது. ஸோ அந்த அதான் ஒரு குருனா யார், அவர் ஒரு அவரோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த கிரகத்தில் அவரோட ஃபங்க்ஷன் என்ன? இப்போ சனீஸ்வரர் வந்து கர்ம பலன் படி கொடுக்குறவர். அப்போ குரு வந்து எப்படி கொடுப்பாரு, முற்பிறவியில் என்னத்தை வச்சு கொடுப்பாரு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது ஜோதிட கிளாஸில் தான் வரணும். நீங்கள் அது வந்து ஒரு இதில் சொல்ல முடியாது. பட் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. ஓகே ஓகே, என்னென்னா, தேங்க்யூ. நம்ம பாரம்பரியமே குரு சிஷ்ய பாரம்பரியம் தான். கரெக்டா? யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் நம்ம கற்றுக்கிட்டு வளரணும் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட நியமனம். நான் ஐடியா பண்ணேன், நான் பிளான் போட்டேன், நான் தான் காரணம் யாரும் சொல்ல முடியாது. அந்த குரு தான் இவர். அந்தணன், புரோகிதம், பிராமணர், எத்தனை பேரை நான் சொன்னேன், அவங்க எல்லாருமே குரு தான். தட்சிணாமூர்த்தியும் ஒரு குரு. அதில் ஹீ இஸ் நாட் த ஒன்லி குரு. அந்த ஜூபிட்டருங்கிற கிரகத்தினுடைய அவதாரமாய் பிறந்தவர்கள் வேத வியாசர், அவருடைய மகன் சுகர் பிரம்மம், அவர் குருவாக நின்று பரிஷத்துக்கு அந்த உபதேசம் பண்ணுறார். இப்படி நம்ம உணர்தல் தான் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல, இப்படி போகிறது. இன்னும் இந்த குருவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிட செஷன் பண்ணுறேன் எவ்ரி சாட்டர்டேல. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் முழுசாக அந்த குருவோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கலாம். ஹீ இஸ் எ வேதிக் பிராமணன், அந்த அம்சம் கொண்டவர். பசுமாடு, வேதம், இதெல்லாம் அவருடைய தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம்னா புரோகிதரை கூப்பிட்றோம், அவரும் குரு தான். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் குரு தான். உங்களுக்கு வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரும் குரு தான். உங்களுக்காக கடன் கொடுத்தவரும், உங்கள் லைஃபுக்கு நல்லது பண்ணவரும், பார்ப்பா இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணாத, நீ மாற்றி போய் ஜாயின் பண்ண, அவரும் குரு தான். அண்ட் அஸ்ட்ராலஜர் இஸ் ஆல்சோ ஏ குரு. அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க, குருஸ்தானம் அப்படிம்பாங்க. அன்னைக்கு புரோகிதமும் ஜோதிடமும் ஒன்றாக இருந்தது. புரோகிதம் ஈஸி, மெடிக்கலில் போய் மருந்து கேட்டால் எடுத்து கொடுக்கறது தான் வேலை. ஐயா என்ன மருந்து, என்ன மந்திரம் சொல்லட்டும், எதுக்காக ஹோமம், ரைட் ஓகே நான் பண்ணிக்கிறேன், இது யார் வேணால் செய்யலாம். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் ஈஸி டு லேர்ன். ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஓட்டை இருக்கும், ஒரு ஓட்டைக்கும் ஒரு நூல் வரும். அதோட சிம்பிளிசிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போகிற ஹைட்டில், தலைக்காலு புரியலை தலைகீழாக நடக்கிற, நல்ல வாயம் சம்பாதிச்சதை நார வாயம் துண்ணுறான், கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்குறான். காசு பணம் துட்டு மணி மணி, கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போகிற ஹைட்டில், தலைக்காலு புரியலை தலைகீழாக நடக்கிற, நல்ல வாயம் சம்பாதிச்சதை நார வாயம் துண்ணுறான், கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்குறான். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அடுத்து கடகராசியில் யார் இருக்கீங்க? இது அமிர்தம் தவறி விழுந்த ராசி, ரொம்ப பாக்கியம். கலியுகத்தில் கடகராசியில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் வீட்டில் இருக்கிறவன்லாம் அவனை வச்சு பொழைச்சிப்பான். பெரிய பெரிய ஆளெல்லாம் கடகராசி. நடிகர் விஜய், காமராஜர், இந்த கடகராசின்னா அது ஒரு பெரிய ஒரு ஈகோவோடவே இருப்பாங்க. ரொம்ப பெரிய பதவிகள் அவங்களுக்காக இருக்கும், அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. இப்போ கடகராசியோட பலன் கேட்போம். அம்மா நீங்கள் ஒன்று இப்போ கேட்டீங்க, ஐயா அவர் சொன்னார், அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அது எல்லா கிரகத்துக்குமே, குருக்கு மட்டும் இல்லை, சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சந்திரன், எல்லா கிரகக்கும் நீங்கள் இப்போ கேட்டீங்க உச்சன்னா என்ன, ஆச்சுன்னா என்ன, நீச்சன்னா என்ன, ஒரே சிம்பிளாக ஒரே சொல்கிறேன். ஒரு சனி பகவானுக்கு சொல்கிறேன். ஒரு சனி பகவான் நல்லா உச்சமாக இருக்குதுன்னா ஒரு பெரிய எண்ணெய், அந்த பெட்ரோல் டீசல் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவர் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு, அவர் ஒரு நல்ல ஒரு இரும்பு கடை, பெரிய ஸ்டீல், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கடை, ஒரு ஆட்சி ஸ்தானத்தில் இருப்பார். நீச்சஸ்தானா இந்த குப்பையெல்லாம் இதெல்லாம் எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து, இந்த டிச்சி இந்த குப்பைகள்லாம் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து எடுக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன இவன் இந்த வேலை போய் செய்கிறான், அது நீச்சத்தன்மை. ஆட்சித்தன்மைனா ஒரு கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சு, ஒரு இரும்பு கடை வச்சு அவர் பண்ணுறாரு. உச்சத்தன்மைனா ஒரு பெரிய கார்பரேட், நல்ல எண்ணெய். அதே மாதிரியே ஒரு படிச்சிருக்கிறான், ஒரு புதன் வீக்காக இருந்ததுன்னா
அவெல்லாம் என்ன படித்தான் இவெல்லாம் அப்படின்னு ஒரு இதுன்றாங்க. ஒரு நல்லா படிச்சுனா நல்ல மார்க் எடுத்துட்டான், இப்போ +2 நல்ல மார்க் எடுத்துட்டான் சூப்பராக அப்படின்னாங்க. உச்சஸ்தனா அவன் படித்து ஒரு கலெக்டராக போயிட்டான், அவர் இப்போ ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணிட்டான். அந்த 3 கேட்டகரி தான் வேணா. ஒன்று தான் சில பேர் அவன்லாம் என்ன படித்தான்றது நிச்சயம், ஆச்சுன்னா நல்லா படித்தா நல்லா மார்க் எடுத்துக்கினேன் அவனை சொல்லக்கூடிய விதம் வந்து இப்போ சொல்லுவான், ஒரு பொண்ணு இழுத்து கல்யாணம் பண்ணிட்டான் பார் அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னுவாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணான். இந்த ஆட்சி உச்ச நீச்ச இதுதான், வேற ஒன்றும் இல்லை. கடகராசி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோன்னு நினச்சிருப்பீங்க. அஷ்டமச்சனியோட தாக்கம் இருந்துகிட்டு இருந்தது. திருக்கணித ரீதியாக விலகிட்டார், பயப்பட தேவையில்லை. குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல டைமிங் கொடுக்குறாரு. அப்போ நல்ல வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பு, கடன் தொந்தரவுகள் அடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு. இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்ததை ரிலீஃப் ஆகிட்டு சுபமான விஷயங்களும் பொருளாதார விஷயங்களையும் நல்லா செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு கிரகத்தை மட்டுமே நீங்கள் வந்து தொழில் விஷயங்களோ மற்ற விஷயங்களோ யோசிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது வந்து ராகு அஷ்டமத்தில் என்ட்ரு ஆகிடுவார். அஷ்டமன்னாவே சங்கடம் தான். அது ராகு வந்தாலும் சரி, குரு வந்தாலும் சரி, சனி வந்தாலும் சரி. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை நிதானமாக தான் அடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் கடகராசி அன்பர்கள் இப்பவும் இருக்கணும். ஆனால் ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு. ஏதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய சான்ஸ் அப்படின்றது நல்லாயிருக்கு. அன்பும் அரவணைப்பும் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்து குரு வந்து 12க்கு விரைய குருவாக வாராரு. அப்போ நீண்ட காலமாக நான் வந்து நோயில் இருக்கேன், எனக்கு சரியாக மாட்டேங்க, ட்ரீட்மெண்ட் கேட்க மாட்டேங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நடக்க மாட்டேங்கி, தீர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சீக்கிரமாக ஒரு தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது கடகத்துக்கு வந்து என்ன வார்த்தைன்னா, மறைந்த குரு, மறைவு ஸ்தானம் செல்லும் குரு, மறைந்த குரு நிறைந்த பொருளை தருவார். அப்போது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வாகனங்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். சந்தோஷமாக வாங்கிக்கலாம். கடன் வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் கடகராசினியர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு துறைக்கு புதுசாக போகும்பொழுது நல்லவர்கள் சொல்கிற யோசனையை காதில் கேட்கணும். எனக்கா தெரியும்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மட்டும் போயிடக்கூடாது. இதுதான் கடகராசிக்கு. ஓகேவா? எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதில்லை, ஏழையின் நீதிக்கு கண்டு பார்வையில்லை, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கருக்காவ முடியும், பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கருக்காவ முடியும், உடம்பில் வழிந்தோடும் முதிரம் முனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன, நான் செய்த தீங்கு